ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் உள்ள ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எம்பிபிஎஸ்சில் ரவுண்ட் 3க்கு இப்போ எந்த கட் ஆஃபில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி அலாட் பண்ண லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தனால இப்போ வந்து ரீரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணி அண்ட் அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலேஜஸ்லையும் ஓப்பன் கேட்டகரிலையும் சரி, என்ஆர்ஐலையும் சரி, அதர் கேட்டகரிலையும் சரி எவ்வளோ சீட்ஸ் கிடச்சிருக்கு அண்ட் என்ன ரேங்க்கில் கிடச்சிருக்கு அண்ட் அங்கே எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜஸ் எல்லாம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் பெங்களூர் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1963 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 8 lakhs and 10,000 ஃபைஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக கெம்பிகவுடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெங்களூர் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கோட்டாக பார்த்தீங்கன்னா 33,999 ரேங்க்குக்கு ரவுண்ட் 3ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 6,16,779 ரேங்க்குக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்த மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைதேகி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் பெங்களூர் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 7,28,079 ரேங்க்குக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் படி ஏருக்கு எவ்வளோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்டாப்ளிஷ் ஏறங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்த காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் முல்லர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷன் பெங்களூர். ஸோ அதர்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 5,36,763 ரேங்க்குக்கு வந்து சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் டாக்டர் B.R. அம்பேத்கர் மெடிக்கல் காலேஜ். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 48,881 ரேங்க்குக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 6,46,661 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ் குளோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெங்களூர். ஸோ ஓப்பன் கோட்டாவில் வந்து 52,630 ரேங்க்குக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 7,59,550 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த மெடிக்கல் காலேஜ் ஏஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெங்களூர். ஸோ ஓப்பன் கோட்டாவில் வந்து 66,155 ரேங்க்குக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 11,89,221 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் ஜெய ஜகதகுரு முருகஜேந்திர மெடிக்கல் காலேஜ் தவங்கேரியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து 50,727 ரேங்க்குக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 6,91,715 ரேங்க்குக்கும் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த மெடிக்கல் காலேஜ் MBJ மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் ஹாஸ்பிட்டல் பெங்களூர். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து 71,995 ரேங்க்குக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 11,56,574 ரேங்க் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் பெங்களூர். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து 61,027 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. அதர்ஸ் கேட்டகரியில் 11,04,913 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் மகாதேவர்பா ராம்பூர் மெடிக்கல் காலேஜ் கல்புர்கியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வந்து 93,984 ரேங்க்குக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 30,10,859 ரேங்க்குக்கு வந்து சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாயிண்ட் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் பெங்களூர். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து 89,369 ரேங்க்குக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் 12,47,266 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணச்சூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் பெங்களூர். ஓப்பன் கேட்டகரியில் வந்து 1,13,183 ரேங்க்கு கிடச்சிருக்கு. அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 11,94,962 ரேங்க்குக்கு வந்து சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் அல் அமீன் மெடிக்கல் காலேஜ் விஜயபூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரியில் வந்து 97,979 ரேங்க்குக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 6,46,194 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தகங்கா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் தும்மக்கூர் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரியில் வந்து 79,194 ரேங்க்குக்கும், அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 6,89,906 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் MS ராமையா மெடிக்கல் காலேஜ் பெங்களூர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2,75,869 ரேங்க்குக்கு வந்து சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாஷ்வேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சித்ரதுர்காவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரியில் வந்து 90,339 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு.
அண்ட் அடுத்த காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பையா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஷிமோகாவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1,06,1278 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அதர்ஸ் கேட்டகரியில் 9,76,632 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் ஸ்ரீதேவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ஹாஸ்பிட்டல் தும்கூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரியில் 1,07,588 ரேங்க்குக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் 12,85,588 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்ததான் நவோதயா மெடிக்கல் காலேஜ் ராய்ச்சூரில் லொக்கேட் ஆயிருக்கு. அதர்ஸ் கேட்டகரியில் 9,36,547 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ராமநகராவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1,07,720 ரேங்க்குக்கு ஓப்பன் கோட்டாலையும் அதர்ஸ் கோட்டாவில் 8,05,252 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் கே வெங்கடரமணா கவுடா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தக்ஷிணாவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரியில் வந்து 1,17,889 ரேங்க்குக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் 12,92,134 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் எஸ்ஆர் பட்டேல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர் பால்காட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரியில் வந்து 1,03,37 ரேங்க்குக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 12,82,592 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சென்டர் மேங்களூர் ஓப்பன் கோட்டாவில் வந்து 6,10,009 ரேங்க்குக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் 11,54,152 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் காஜா பண்டே நவாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் குல்பர்காவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து 1,44,372 ரேங்க்குக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 6,89,444 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் எஸ்டிஎம் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பார்கர் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பனில் வந்து 1,37,110 ரேங்க்குக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் 5,05,360 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் ஃபரூக் அகாடமி ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஓப்பன் கேட்டகரியில் வந்து 1,31,152 ரேங்க்குக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 11,72,252 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் ஸ்ரீ மதுசாய் சுதன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சிக்காபெல்லாபுராவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் வந்து 1,33,279 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் பிஇஎஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பெங்களூர் ஓப்பன் கேட்டகரியில் வந்து 1,62,080 ரேங்க்குக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 12,81,981 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்க்குற காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்தகிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து 4,61,050 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அதர்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 8,60,717 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 34th பிளேஸில் இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெங்களூர் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரியில் வந்து 4,29,546 ரேங்க்குக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 9,31,447 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சந்திரமா தயானந்த சாகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஹாப்லியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1,49,193 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. அதர்ஸ் கேட்டகரியில் 7,72,546 ரேங்க்குக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சுன் சன்னகிரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மந்தியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரியில் 3,61,383 ரேங்க்குக்கும் அதர்ஸ் கேட்டகரியில் வந்து 10,33,821 ரேங்க்குக்கும் சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் வைஸும் இந்த கட் ஆஃபில் தான் இப்போ ரவுண்ட் 3க்கு வந்து சீட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரிவைசர் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் இந்த ஷெடியூலில் இப்படி தான் சீட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடான எல்லா டேட்டாஸுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும்.